ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை சிமர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பில் தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வார்த்தை வெற்றிக்கு முன்னதான பலிபீடம் என்பது. நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை எதிர்நோக்கி இருக்கிறோம். நிறைய காரியங்கள், நிறைய போராட்டங்களிலே நமக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். இந்த ஜெயத்தை பெறுவதற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய இடம் ஆண்டவரது பரிசுத்த ஸ்தலம், அவரது பலிபீடம் என்பதை இந்த தியானம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் யோசுவா 5வது அதிகாரம். யோசுவா 6 எரிகோ கோட்டையை தகர்க்கிற சம்பவம் தரப்பட்டிருக்கிறது. இங்கு யோசுவா 5:13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோமானால், எரிகோவுக்கு வெளியிலே இருந்து அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒரு நபரை அவன் பார்க்கிறான். யார் இவர், புதிதாயிருக்கிறாரே என்று சொல்லி. இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நிற்கிறார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. அவர் ஒரு போர் வீரன் போல் இருந்தார். அவர் கையிலே உருவின பட்டயம் இருந்தது. யோசுவா அவர்கிட்ட கேட்கிறாரு, நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் சொல்றாரு, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று அந்த தூதன் சொல்கிறான். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அன்பானவர்களே, இங்கு எதிரே நிற்கிற எரிகோ இவர்களது அந்த பயணத்தை தடுக்கிறது. ஆண்டவர் இவர்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற கானானை அடைய முடியாதபடி அந்த எரிகோ பயங்கரமான அலங்கமாக அந்த இடத்திலே நிற்கிறது. இவன் அதை தாண்டி செல்ல வேண்டும். அதற்கு முன்னதாக அவன் பார்க்கிற காட்சி, பராக்கிரமசாலியான ஒரு யுத்த வீரன் பட்டயத்தை உருவினவனாய் நிற்கிறதை பார்க்கிறான். கேட்கிறான், நீங்க எங்க படையை சேர்ந்தவர்களா, எதிரியை சேர்ந்தவரா? அவர் சொல்றார், இல்ல, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். ஆண்டவர் தம்முடைய தூதனை அங்கு அனுப்பி செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த எரிகோவை வெற்றி கொள்வதற்கு முன்னதாக நாம் அடிக்கடி தியானிப்பதுண்டு. எரிகோவை அவர்கள் 7 முறை சுற்றி வந்தார்கள், எக்காலம் ஊதினார்கள், எரிகோவின் அலங்கம் இடிந்தது, அவர்கள் ஆர்ப்பரித்து உள்ளே சென்றார்கள் என்றெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக அவன் சந்தித்தது சேனையின் அதிபதியுடைய வீரனை அவர் சந்திக்கிறான். அங்க என்ன நடக்கிறது? யுத்தத்திற்கான தந்திரங்களை விட ஆண்டவருடைய பிரசன்னமே முக்கியமானது என்பதை இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை இங்கு யோசுவா, இவ்வளவு பேர் நில்லுங்க, இவ்வளவு பேர் சண்டை போடுங்க, இவ்வளவு பேர் முதல்ல போங்க, இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லவில்லை. அவன் ஆண்டவருடைய தூதனை அந்த இடத்திலே சந்திக்கிறான். இது ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கலாம். அடுத்தது நாம் பார்க்கிறோம் 15வது வசனத்திலே, தூதன் கர்த்தரால் அனுப்பப்பட்டு அங்கு வந்திருக்கிறான் என்பதை கேட்ட மாத்திரத்திலே சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான் என்று வாசிக்கிறோம். இதே காரியத்தை நாம் யாத்ராகமம் 3:5 நாம் இதை வாசிக்கிறோம். நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி மோசே ஆண்டவர் பாதரட்சைகளை கலற்றி போடு என்று சொல்கிறார். அதே போல இங்கும் யோசுவாவிடம் ஆண்டவர் அதை சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு மிஷனை எடுப்பதற்கு முன்னதாக, ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக மோசேயிடம் ஆண்டவர் எப்படி பேசினாரோ அப்படியே யோசுவாவிடம் இந்த எரிகோக்கு எதிரான யுத்தத்திற்கு முன்பாக ஆண்டவர் பேசுகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு என்று சொல்லி. பாவமற்ற வாழ்க்கை நமக்கு அவசியம். நீ பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவர் நம் யுத்தங்களை மேற்கொள்வதற்கு முன்பாக நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு. யோசுவா அப்படியே செய்தான். இங்கு அவர் யாரிடமும் சென்று யுத்தத்திற்கான ஆயத்தங்களை செய்ததாக நாம் பார்க்கவில்லை. மாறாக யுத்தத்திற்கு முன்பாக பரிசுத்த பூமியிலே நிற்கும்படியான ஒரு அழைப்பை அவன் பெறுகிறான்.
அடுத்தது இங்கு ஆராதனை வெற்றிக்கு முன்பாக வருகிறது. தொடர்ச்சியாக 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ அடைக்கப்பட்ட போது அந்த ராஜாவை ஆண்டவர் உன்னிடம் ஒப்படைக்கிறார் என்று சொல்லி அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, தினமும் யுத்த வீரர்களாக ஒரு தரம் ஒரு நாளைக்கு சுற்றி வாருங்கள், 7வது நாளிலே 7 முறை சுற்றி வாருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே 4வது வசனத்தை வாசிக்கிறோம். 6வது அதிகாரம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டயத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள், ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் என்று சொல்லி இங்கு ஆசாரியர்கள் எக்காலத்தை பிடித்து கொண்டு முன்னதாக போகும்படி அனுப்பப்படுகிறார்கள். யுத்த வீரர்கள் அல்ல. வெற்றிக்கு முன்னானது ஆராதனை என்பதை இங்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை முன்னால் அனுப்பி செயல்படுத்தும்படி யோசுவாவுக்கு ஆலோசனை வருகிறது. யோசுவா அதை செயல்படுத்துகிறான். இந்த எரிகோவின் அந்த போரிலே அவர் வெற்றி பெறுவதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20 யோசபாத் ஒரு கடினமான சூழ்நிலையை அவன் கடந்து வருகிறான். அங்கு மோவா புத்திரர், 1வது வசனம் 2 நாளாகமம் 20:1, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனுக்கு அப்புறத்தில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தார்கள். யுத்தம் செய்தவர்களை ஜெயிக்க முடியாது. ஏராளமான படையோடு ரதங்களோடு அவர்கள் வருகிறார்கள். என்ன செய்வோம் என்று தெரியாத போது யோசபாத் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரிடம் முறையிட்டு அங்கு ஆசாரியர்களிலே நிற்க வைத்து அவன் ஆண்டவரை துதிக்க வைத்ததை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20:21 பார்த்து ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னதாக ஆசாரியர்களை நடக்க வைக்கிறான். அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாட அவன் நிறுத்துகிறான். நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம் ஏற்கனவே. அவன் ஆசாரியர்களை துதித்து பாடும்படி பாடல் பாடுகிறவர்களை நிறுத்துகிறான் அந்த இடத்திலே. பின்னதாகத்தான் யுத்தம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது, எதிரியை அவர்கள் முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆராதனை தான் வெற்றிக்கு வழிவகுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு போர் வீரன் போருக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய குருவை அல்லது தன்னுடைய தலைமையில் இருப்பவனை அவன் வணங்கி விட்டு அல்லது அவனுக்குரிய வணக்கத்தை செலுத்தி விட்டு போருக்கு போவதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு வருவோம். பலிபீடம் என்பது என்ன? நம்முடைய பிரேயர் டைம், நம்முடைய ஜெப நேரம், நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற நேரம், நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிற ஒரு இடம். அந்த ஆல்டருக்கு நாம் வரும்போது ஆண்டவர் பின்னால் நடக்கிற யுத்தங்களிலே ஜெயத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட யுத்தங்களை நீங்க தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஒருவேளை நீங்களாகவே நானாகவே இதுல வென்று விடலாம் என நினைத்து நமக்கு தெரிந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி பார்ப்போமானால் அது நாம் தோற்று போவதற்கே வழிவகுக்கும். எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே எது மாதிரியான யுத்தங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். எபேசியர் 6 10 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே இது தரப்பட்டிருக்கிறது. அவர் 10வது வசனத்திலே சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவரின் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதம் அணிந்தவர்களாக நீங்கள் யுத்தத்திற்கு போங்கள். நீங்கள் அணிங்கிற ஆயுதம் எது தெரியுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். முதலாவது பார்த்தோம், பரிசுத்தமான இடம், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள் போருக்கு முன்னதாக என்று சொல்லி. இங்கே போருக்கு போவதற்கு உங்களுக்கு என்ன ஆயுதம் தேவை என்பதை பவுல் சொல்லி தருகிறார். சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். எதை எதிர்ப்பதற்கு? பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க நாம் திராணி உள்ளவர்களாகும்படி, தகுதியுள்ளவர்களாகும்படி அதை அணிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏன் அதை அணிந்து கொள்ள வேண்டும்? 12வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டம், நாம் சண்டையிடுகிற மனிதர்களை எதிரிகளாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கண்ணுக்கு தெரியாத இவர்களுக்கு பின்னால் செயல்படுகிறவைகள் தான் இந்த 12வது வசனத்திலே தரப்பட்டிருக்கிறவைகள். இவர்களோடு நமக்கு நடக்கிற யுத்தங்களை குறித்து நமக்கு கரிசனை உண்டா? நாம் எப்படி தயாராகிறோம்? உலகத்தின் அந்த ஆயுதங்கள் தேவையில்லை, அந்த போர் உடை தேவையில்லை, சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. 13வது வசனம், நீங்கள் தீங்கு நாளிலே எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நீங்கள் இதை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகுங்கள். அதற்காக இந்த ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள். என்னென்ன நம்ம அடிக்கடி வாசிப்போம். சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டி கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறவராக நில்லுங்கள். சின்யம் என்னும் தலைச்சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் அணிந்தவர்களாக ஆயத்தத்தோடு நாம் யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்று பவுல் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறார். அன்பானவர்களே, யுத்தம் காண்கிற மனிதர்களோடு மாத்திரம் அல்ல. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், நாம் இங்கு எதோடெல்லாம் போராட வேண்டி இருக்கிறது? சத்துருவோடு, அவன் வல்லமைகளோடு, அதிகாரத்தோடு, துரைத்தனங்களோடு, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களிலே வெற்றி பெற வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஆயுதங்களை, தேவனின் சர்வாயுத வர்க்கங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை யோசுவாவை போல அங்கு ஒரு அலங்கம் முன்னால் இல்லாமல் இருக்கலாம். யோசபாத்தை போல ரதங்களில் எதிரிகள் வராமல் இருக்கலாம். நம் வாழ்க்கையிலே நாம் பார்க்க நமக்கு எதிரே நிற்கிற இந்த யுத்தங்களை ஜெயிப்பதற்கு, வெற்றி கொள்வதற்கு நமக்கு ஆண்டவருடைய பலிபீடத்தில் வந்து அவரது பிரசன்னத்தில் நின்று ஆசீர்வாதங்களை பெறுவது அவசியம். அவருடைய அந்த பரிசுத்த பிரசன்னத்திற்கு வந்து விடுவோம். யோசுவாவை அந்த தூதன் சொன்னானே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, பாதரட்சைகளை கழற்று என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்த அந்த இடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தர தயாராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போராடி தத்தளித்துக் கொண்டிருக்கிற எல்லா வார்ஃபேரையும், எல்லா பேட்டில்ஸையும் ஆண்டவரிடம் எடுத்து வாருங்கள். அங்கு பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களுக்கான பலன் கிடைக்கும், உங்களுக்கான ஆலோசனை கிடைக்கும். நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தின் ஆயுதங்கள் என்னென்ன என்பது உங்களுக்கு கற்றுத்தரப்படும். நீங்கள் அவருடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள். உங்கள் யுத்தங்களிலே யோசுவாவை போல, யோசபாத்தை போல ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.